எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஸ்விஸில் வந்து ஆல்பைன் ரிசார்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து நடந்திருக்கு. ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு ஒரு பாரில். ஏற்கனவே ஒரு தடவை வந்து நம்ம கோவாவில் கூட அந்த மாதிரி நடந்தது இல்லை, அந்த மாதிரி இது வந்து என்னென்னா 40 பேர் இதில் இறந்துட்டாங்க, 115 பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதில் வந்து நியூ இயர் ஈவுக்காக நிறைய பேர் கேதர் ஆகியிருந்திருக்காங்க, செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு, செலிப்ரேட் பண்ணலான்னு. இது வந்து வெட்னஸ்டேக்கும் தேர்ஸ்டேக்கும் நடுவில் மிட் நைட்டில் தானே யூஸ்வலாக வந்து அந்த பண்ணுவாங்க எல்லாம். அந்த மாதிரி டைமில் வந்து அங்கே இருக்கும்போது இது இந்த ட்ராஜிக் இன்சிடென்ட் நடந்திருக்கு. அத்தாரிட்டிஸ் வந்து இம்மீடியட்டாக எவ்வளோ வந்து எக்ஸாக்டாக வந்து எவ்வளோ டிசீஸ்ன்னு வந்து சொல்லலை. இது வரைக்கும் வந்து 40 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கிரான்ஸ் மோண்டானா அப்படிங்கிறது வந்து ரிசார்ட் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கை அண்ட் இந்த கோல்ஃப் வென்யூ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓவர் நைட்டில் வந்து அது பயங்கர க்ரௌட் ஆகிடுச்சு. அதாவது கன்ஸ்டிலேஷன் பார் அப்படிங்கிற இடத்துல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த இதில் தான் வந்து இந்த ட்ராஜடி வந்து ஒர்ஸ்ட்டாக வந்து நடந்திருக்கு இந்த ஸ்விஸில் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இருக்கிற அஃபீஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரொம்ப வந்து சீக்கிரம் வந்து எவ்வளோ இந்த காஸ் ஆஃப் தி ஃபயர் என்னங்கிறத டிட்டர்மின் பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இது வரைக்கும் வந்து எந்த ஒரு இதுவும் கைண்ட் ஆஃப் அட்டாக் அப்படின்னும் வந்து இது வரைக்கும் எங்களுக்கு வந்து தெரியல, அந்த மாதிரி இருந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து மிஸ் பிலவுட் அப்படிங்கிறவங்க வந்து சொல்லியிருக்காங்க. வந்து வலியாஸ் கேண்டன் போலீஸ் கமாண்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஃப்ரெட்ரிக் அப்படிங்கிறவர் வந்து நியூஸ் கான்ஃபரன்ஸ்க்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து இந்த விக்டிம்ஸை வந்து யார் யார் அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபைன்றது வந்து ஒர்க்கு வந்து என்னென்னு போயிட்டுருக்கு. அவங்களுக்கு அவங்களுடைய ஃபேமிலிக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கம்யூனிட்டியே வந்து மொத்தமாக வந்து டிவாஸ்டேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு அவர். ஸ்பில் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லேட்டராக எவ்வளோ பேர் வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து பாரில் இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு அந்த இன்சிடென்ட் நடந்தப்போ அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது வந்து மேக்ஸிமம் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத வந்து இன்வெஸ்டிகேஷனில் வந்து தெரிய வரும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற டைம் இது வரைக்கும் வந்து எங்களுக்கு எந்த ஒரு சஸ்பெக்டும் இல்லை, எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்டப்போ யாராவது வந்து இந்த ஃபயர் ஆனதுக்கு அதில் பேரில் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்கோம், ஆனால் இது வரைக்கும் யாரும் அரெஸ்ட் பண்ணப்படலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த சர்க்கம்ஸ்டான்சஸில். ஏன்னா எவிடன்ஸ் வேணும்ல நம்மளுக்கு, அவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு. அந்த மாதிரி இது வரைக்கும் ஒன்றும் நடக்கலை, அன்ற வேலை இருக்குது இன்வெஸ்டிகேஷன் சொல்லியிருக்காங்க. 2 லேடிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஃப்ரெஞ்சு ப்ராட்காஸ்டர் அது BFM டிவி அப்படிங்கிறவங்களுக்கு அவங்க உள்ளே இருந்தப்போ அவங்க வந்து ஒரு மேல் பார்டெண்டராக பார்த்தாங்களாம். அதாவது வந்து அந்த இது ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊற்றி கொடுப்பாங்கள்ல, அவங்க வந்து ஒரு ஃபீமேல் பார்டெண்டரை வந்து தூக்கிட்டு இருந்தார் ஷோல்டரில். அவங்க வந்து ஒரு கேண்டில் வந்து வச்சு அந்த ஏற்றின கேண்டில் பாட்டிலில் அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க அந்த ஃப்ளேம்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, கொலாப்ஸ் ஆகிடுச்சு அந்த உட்டன் சீலிங் அப்படின்னு வந்து அவங்க ப்ராட்காஸ்டர்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த 2 உமனில் வந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து, இந்த மாதிரி தீ பிடிச்ச உடனே எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து லைட்டும் கம்மியாக இருந்தது, ரொம்ப வந்து ஸ்டேர்ஸ் குறுகலாக இருந்தது, டோரும் வந்து நேரோ டோராக இருந்தனால நிறைய பேர்னால் வந்து தப்பிக்க முடியல அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அந்த கோவா இன்சிடென்ட் மாதிரியே தான் இதுவும் நடந்திருக்கு. ரீஜனல் ஹெட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த செலிப்ரேஷன் வந்து ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷன் மூமெண்ட்டாக இருந்திருக்கணும், பட் ஆனால் வந்து இது ஒரு நைட் மேராக மாறிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மத்தியாஸ் ரெனாட் அப்படிங்கிறவங்க. இன்ஜூர்ட் பீப்புள் நிறைய பேர் இருந்திருக்காங்க, அதனால் இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் வந்து ஆப்ரேஷன் தியேட்டர்லாம் வந்து ரீஜனல் ஹாஸ்பிட்டலில் குயிக்காக வந்து ஃபுல் கெப்பாசிட்டியோட எல்லாருக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டு வருது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்விஸோட பிரசிடெண்ட்டு கை பார்மேலின் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபஸ்ட் டே வந்து அவரோட ஆஃபீஸில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதான் நிறைய எமர்ஜென்சி ஸ்டாஃப் வந்து பல விவரிக்க முடியாத பல துன்பங்களை வந்து எதிர்கொள்ள வேண்டி இருந்தது அந்த எமர்ஜென்சி ஸ்டாஃபு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அவங்கள பற்றி. அதாவது இந்த சாட்டர்டே வந்து என்னென்னா ப்ரேயருக்கான டைமு, யூனிட்டி அண்ட் டிக்னிட்டி அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. அந்த ஸ்விஸ்ஸு வந்து என்னென்னா ஸ்ட்ராங் கண்ட்ரி, அது வந்து ட்ராமா
கொரோனானால ஷெல்டர் பண்ணப்பட்டதுனால இல்லை அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. இது நாங்கள் வந்து நாங்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவோம் வந்து மியூச்சுவல் ஹெல்ப்போட, அப்புறம் கரேஜோட வந்து நாங்கள் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டுக்கான காஸ் என்ன ஏது அப்படிங்கிறது இப்போ இனிமே தான் தெரிய வரும். இன்வெஸ்டிகேஷன் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது, ஆன்கோயிங்கில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்விஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒண்டர்ஃபுல்லான பிளேஸு, நல்லாயிருக்கும் பார்க்க. இறந்தவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும். அப்புறம் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்கிறவங்கலாம் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வரணும்னு நம்ம ப்ரேயர் பண்ணிப்போங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.